வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், பாஜக ஒரு நேர்மையான கட்சி அப்படிங்கறத தொடர்ந்து எல்லா பிரஸ் மீட்லயும் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. 4 கோடி மாட்டினரை பத்தி எதுவும் ஒன்றும் பேசல. உண்மையிலேயே பிஜேபி நாங்கள் ரொம்ப கிளியரான ஸ்டாண்டில் இருக்கோம். ஓட்டர்ஸ்க்கு பணம் கொடுத்தால் நல்ல ஆட்சியும் நல்ல வேட்பாளரும் கிடைக்க மாட்டாங்க. ஒரு மாநில தலைவராக நீ எத்தனை ஜெயிச்சு கொடுத்தேன்னு கணக்காட்ட வேண்டிய இடத்துல இருக்காது. இங்கே இருக்கிறவங்களை சீட்டு கொடுத்து காலி பண்ண வேண்டிய இடத்துல கிடையாது. பாஜக வேட்பாளர்களுக்கு பற்றாக்குறை இருக்கா? எல்லாருமே வேற ஒரு பொறுப்புல இருக்கவங்களுக்கு மறுபடியும் சீட் கொடுக்கறது. டிஆர் பாலு என்ன கணக்கில் சேர்ப்பீங்க? ஜெகத் ரட்சகனை என்ன கணக்கில் சேர்ப்பீங்க? திருச்சி சூர்யா மாதிரியானவர்களுக்கு வாய்ப்பு ஏன் கொடுக்கல? நண்பர்கள் பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி பண்ணாங்கன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு. உங்களுடைய சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல நின்று நீங்க டெபாசிட் வாங்கல சார். கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துட்டு பேசுங்க. உங்களுக்கு ஒரு சண்டை இப்போ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியானா எல்லாரும் பார்ப்போம், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எல்லாரும் பார்ப்போம், இந்தியா வர்சஸ் ஆலண்டு பார்ப்போமா? இப்போ 2 பேரும் அயர்லாந்து டீம் மாதிரி மாறிட்டீங்க. 19ல எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவுக்கு எவ்வளோ இருந்துச்சு? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ? பாஜக தான் முட்டை. ஆனால் நாளைக்கு அதிமுகவுக்கு 0 புதுசு, திமுகவுக்கு 0 புதுசுங்கிறீங்க. அதனாலேயும் வாங்க வச்சுட்டாங்க. கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறியறது சரியான்னு தெரியல. தாங்கள் பறவைகள் திருச்சிக்கு வேண்டாம் அப்படின்னா அதை நீங்க கட்சிக்குள்ள பேசணும். சமூக வலைதளங்கள்ல ட்வீட் போடுறது சரியான அணுகுமுறை. உண்மையாக இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டால் உழைப்பேன், இல்லைன்னா பெரிய கும்பிடு போட்டு எனக்கு நாண்டு வெளில போயிடும். எனக்கு சத்தியமா எனக்கு தெம்பு இருக்குது, உழைக்கிறதுக்கு தகுதி இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது. இட் இஸ் மை ஹவுஸ். நான் தான் அதை நாளைக்கு பெருசா சென்சேஷனா இருக்கும். அடுப்பு எனக்கு தான் வரணும். ஊருக்குள்ளேயே தான் நிக்கணும்னா அப்ப அண்ணாமலை அவர்களுக்கே அது பொருந்தும் இல்ல சார்? நான் தாங்கள் பறவைகள் வேண்டாம் அப்ப கோயம்புத்தூர்காரங்க நினைக்க மாட்டாங்க. அவர் டெபாசிட் போகுங்கிறதெல்லாம் என்ன சார்? சார் அவர் வருவாரு, ஜெயிச்சாலும் அந்த தொகுதிக்குள்ளார பெருசா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. தோத்தாலும் எனக்கு நட்டாலும் மதுரையில கறிதோசை சாப்பிட போயிடுவாரு. நீங்க எனக்கெல்லாம் கூட இருந்து வேலை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தா பெரிய மனுஷன், நீங்க சீனியர் முன்னாடி பேராசிரியர்னு போடுறதுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டியை ப்ரூவ் பண்ணீங்கன்னு அர்த்தம். சில்லுண்டி பையன் மாதிரி உட்காந்துட்டு 10 பேரை இப்போ சிஸ்டத்தில் வச்சு டிசைன் பண்ணி கார்டு போட்டு விடுனா என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு போங்க, நான் தேசியத்துக்கு கட்டுப்பட்டுட்டு வாய முடிட்டு இருப்பேன், என்னால் இருக்க முடியாது. மத்திய சென்னையில் வினோஜ் நிற்கிறாரு நின்றுட்டு நான் அங்கே ஒரு 4 போர்டு போட்டேன்னா நாளைக்கு சும்மா இருப்பீங்களா? வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் திருமிகு திருச்சி சூர்யா அவர். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம், பாஜக ஒரு நேர்மையான கட்சி அப்படிங்கறத தொடர்ந்து எல்லா பிரஸ் மீட்லயும் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. 4 கோடி மாட்டினரை பத்தி எதுவும் ஒன்றும் பேசலையே. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், சென்னையில் புழக்கமாகவங்களுக்கு அதிகமாக தெரியும். தாம்பரத்தில் இறங்குற நபர்கள் அதிகமாக இருப்பாங்க. பட் ஏறுறதுக்கு யாரும் பெரிய லக்கேஜஸோட தாம்பரம் போக மாட்டாங்க. எலக்ட்ரிக் ட்ரெயின் மூவ்மெண்ட் தான் அங்கே பேசஞ்சர்ஸ் ஜாஸ்தியை தவிர பேசஞ்சர் ட்ரெயினுக்கு போகிறவங்க ரொம்ப கம்மி. அங்கே இப்போ நார்மலாகவே ஒரு நடமாட்டம் இல்லாத ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்களும் நானும் ஒரு 2 பெட்டியோட போய் உட்காந்தாலே ரயில்வே போலீஸ் நம்மகிட்ட வந்துடுவாங்க. எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. ஸோ இது மாதிரி ஒரு 3 பேர் அங்கே உட்காந்துருக்காங்க. கேட்குறப்ப நாங்கள் எக்மோர்லேருந்து வரோம், நாங்கள் நெல்லை போகிறோம், நெல்லை எக்ஸ்பிரஸ்க்கு வெயிட் பண்ணுறோன்னப்போ அப்போ அந்த ரயில்வே போலீஸ்க்கு தெரியுமில்ல ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புது. இப்போ எக்மோர்லேருந்து தானே நெல்லை எக்ஸ்பிரஸ் கிளம்புது, எக்மோர்லேருந்து வராங்கிறாங்க, எக்மோர்லேயே ஏறி இருக்கலாமே, ஏன் இங்கே வராங்கிறப்ப பேகை திறந்து காட்டுங்க அப்படிங்கிறப்ப அதில் என்னென்னா 3 பையிலையுமே ஒரு துணி கூட கிடையாது. 3 பேக்லேயுமே ஃபுல்லாக பணம் இருந்திருக்கு. உடனே லோக்கல் போலீஸ்க்கு கூப்பிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நடந்த விஷயம். இது ஒரு தரப்பில் வச்சுருங்க. அடுத்த விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ தேர்தல் ஆணையமோட பார்வையில் பெரிய பணம் புழக்கம் இருக்குது தேர்தல் சமயத்தில். அப்போ இது தேர்தலுக்காக பண்ண ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவங்க நாளைக்கு அதிகாரிகள் அதை விசாரணை பண்ணி தான். அப்போ அது என்னன்னா, அந்த 3 பேரில் ஒருத்தர்கிட்ட அவருடைய வாலெட்டில் பிஜேபியோட உறுப்பினர் கார்டு இருந்திருக்கு. அதனால இப்போ இவர் பிஜேபி ஐடென்டிட்டி மெம்பருங்கிறாரு, நெல்லை எக்ஸ்பிரஸில் ஏறுறாரு, அங்கே பிஜேபி கேண்டிடேட் யார்? அப்போ ஒருவேளை அவருக்கு போக வேண்டிய பணமோ அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் அவருக்கு சம்மந்தப்பட்ட சென்னை இடங்களில் நாளைக்கு போய் சர்ச் பண்ணுறாங்க. எதுவுமே கிடைக்கல. கிடைச்சிருந்தா அதையும் மெட்டீரியல் சொல்லியிருப்பாங்க. இப்போ இதுதான் ஒரு இன்சிடென்ட். இதில் 3 பேரில் யாருமே எங்கேயுமே இப்போ எங்கள் கேண்டிடேட்டுமே நயினார் நானுமே அது ஏன் பணம்னு சொல்லலாம் மறுத்துடுறாரு. அதே மாதிரி இந்த 3 பேருமே இது இங்கே இவர் பணம் தாங்க, இல்லைன்னு சொல்றவரோட பணம் தாங்க, நான் அவருக்கு தாங்க எடுத்துட்டு போனேன்னு யாருமே கன்ஃபெஷன் எங்கேயுமே கொடுக்கல. அதுல 3 பேர்ல ஒருத்தர் அவரோட ஹோட்டல் வச்சிருக்கிற இடத்தோட தொடர்பு படுத்தப்பட்ட இல்ல அதுலயும் நான் சொன்னேன். அதாவது என்னன்னா, அவர் 3ல ஒருத்தர் அந்த கார்டு வச்சிருந்தவங்கள இவங்களோட இந்த ப்ளூ டைமண்ட் போனதை வச்சுட்டு எல்லாம் பேசுறாங்க. அது அவர்களோட இடத்துல சர்ச் பண்ணணும்னு போனதுனால அவர் ஹோட்டலுக்கு போயிருக்கிறாங்க. மற்றபடி இந்த 3 பேருக்கும் அந்த ஹோட்டலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது.
இது எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்ல, உண்மையிலே நடந்த சம்பவத்துக்காக சொல்றேன். இப்ப இதுல நாளைக்கு ஒரு யூகத்தின் அடிப்படையில் இது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, என்னன்னு பார்ப்போங்கிறாங்க. 3 பேர்ல அவங்களும் நாளைக்கு அந்த பணத்துக்கு உண்டான உரிய ஆவணங்களை கொண்டாந்து கொடுத்துட்டு நாங்க பணத்தை வாங்கிக்கிறோம், அந்த 3 பேரும் போயிடுறாங்க. கேண்டிடேட்டா அது எனக்கும் பணம் சார். இது நீங்க எப்போ ஒருத்தங்களை ஃப்ரேம் பண்ணோம்னா, அவர் கார்ல இருந்து பணம் கைப்பற்றப்பட்டது, அவர் தொகுதியிலிருந்து அலுவலகத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இல்ல நாளைக்கு பிஜேபிக்காரர்கள் தொண்டர்களுக்கு பணம் கொடுக்கும்போது கையும் காலமாக வீடியோல மாட்டினாங்க அப்படின்னா நீங்க அந்த கேண்டிடேட்டை ஃப்ரேம் பண்ணலாம். ஏதோ ஒரு மூலையில இந்த ட்ரெயின்ல ஏறலான்னு இந்த நெல்லைக்கு வரவெல்லாம் என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறானாங்கிற மாதிரி இருக்குது இது. இப்ப தாம்பரத்துல முந்தானேத்திக்கு ஒரு இனோவா கார்ல 40 லட்ச ரூபா பணம் கைப்பற்றப்பட்டது. அந்த இனோவா கார்ல திமுகவோட கொடி இருக்குது. இதுக்காக நாளைக்கு அது தயாநிதி மாறனுக்கு போக வேண்டிய பணம் தான். அந்த கொடியை வச்சுட்டு அந்த பணத்தை வச்சுட்டு சிட்டி உள்ளார என்டர் ஆகுது, தயாநிதி மாறனுக்கு போக வேண்டிய பணம் தான், ஆனால் இங்கே மாட்டிக்கிச்சு நான் சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? இது மாதிரி தான் இருக்குது இந்த குற்றச்சாட்டு. வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குது, ஜெயிச்சிருவாருங்கிற காரணத்தினால அவர் நாளைக்கு நெகட்டிவா எங்கேயோ பணம் டெய்லி எல்லா இடத்துலையும் பணம் மாட்டிட்டு தான் இருக்கு. அந்த எங்கேயோ மாட்டின பணத்தை இவர் கூட நாளைக்கு மிங்கிள் பண்ணி இவரை நாளைக்கு வேற மாதிரி ஃப்ரேம் பண்ணி இப்ப RS பாரதி உடனே நான் தேர்தல் ஆணையத்துல கொடுக்குறேன், திமுக எல்லா வேட்பாளர்களையும் சர்ச் பண்ணணும்னு ஒரு அரசியல் கண்ணோட்டத்தோட இது வேற மாதிரி கொண்டுட்டு வந்து இது வேணும்னா அவர் மேல ஒரு களங்கம் ஏற்படுத்தும் வகையில தான் இருக்குதே தவிர, உண்மையிலேயே பிஜேபி நாங்க ரொம்ப கிளியரான ஸ்டாண்ட்ல இருக்கோம். ஓட்டர்ஸ்க்கு பணம் கொடுத்தால் நல்ல ஆட்சியும் நல்ல வேட்பாளரும் கிடைக்க மாட்டாங்க. உங்களுக்கு நல்ல கேண்டிடேட் வேணும்னா ₹1 கூட காசு பிஜேபி நாங்க கொடுக்கல, பிஜேபியில கொடுக்கல, மற்ற கட்சிகள் கொடுக்கறதுக்கு நாங்க பொறுப்பேற்க. பாஜக கூட்டணியில இருக்கவங்க கொடுத்தா சார் அவங்களுமே இன்க்ளூடிங் தி அலைன்ஸ் பார்ட்டி என்டிஏவில் இருப்பவர்கள் யாராவது ஒருத்தராச்சும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல வேட்பாளர் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணத்தை எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நாளைக்கு திமுக அரசாங்கத்துல நாளைக்கு எவ்வளவு கொள்ளடிச்சாலும் பரவாயில்ல, நாளைக்கு எனக்கு நீ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபா ஓட்டு கொடுத்துட்டு நான் போட்டுறேன் அப்படின்னு நீங்களும் அந்த கிரைம்ல ஒரு பார்ட்னர் மாதிரி இருந்துகிட்டு எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு இதை கொடுத்துறேன்னு சொல்லி நாளைக்கு உனக்கு ஓட்டு போடுறேன்னு இருந்தா நாளைக்கு நல்ல கவர்மெண்ட் வராது. நியாயமான அரசியல்வாதிகள் உங்களுக்கு உழைப்பவர்களுக்கும் உங்களுடைய தொகுதி வளர்ச்சிக்கும் பாடுபடணும்னா பணம் வாங்கக்கூடாதுன்னு மக்கள்கிட்டையும் அந்த ஒரு விழிப்புணர்வு வரணும். அதே ஸ்டாண்ட்ல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். இந்த விஷயம் வரும்போது சமூக வலைதளங்கள்ல நிறைய விமர்சனங்கள், நயினாரை பாஜகவுக்கு எதிராக இருக்கவங்களே சில பேர் உள்ள இருந்து சீண்டி விடுறாங்க, மாட்டி விடுறாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள், குறிப்பா அண்ணாமலை அவர்களை வச்சு நிறைய ட்ரால்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். சார் ஒரு சின்ன விஷயம், அதாவது நடந்த இன்சிடென்ட்டை நான் சொல்லிட்டேன். அந்த அதர் ஆங்கிள் இப்போ நீங்க சொல்றதுக்கே நான் அக்செப்ட் பண்ணியே சொல்றேன். இப்போ ஒருத்தரை போட்டு கொடுக்கணும் அப்படின்னா 2 பேருக்கு ஆவாம இருக்கணும். இப்போ ஒருவேளை எங்க தலைவர் நயினாரை போட்டு கொடுக்குறாருன்னா 2 பேருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நேரில் பார்த்தா சிரிக்கிற அளவுக்கு இருக்கணும், ஆனா பின்னாடி ஆளாளுக்கு முதுகு பின்னாடி கையில கத்தி வச்சுக்கணும். இதுதான் நிதர்சனமா பேசுவோம். அப்படி இருக்கிறப்ப இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஷியலா இங்க ஒரு பணத்தா அவர் எங்கேயுமே யாருக்குமே தெரியக்கூடாது, இங்க இருக்கிற அதிகாரிகளுக்கே தெரியக்கூடாதுன்னு ஒரு பேசஞ்சர் மாதிரி ஒரு 3 பேர் பேக்ல ட்ரெயின்ல போட்டு எடுத்துட்டு வர விஷயம் நாளைக்கு எங்க தலைவருக்கு எப்படி தெரியும்? அப்ப நாளைக்கு உளவுத்துறை தூங்குகிறதா, தேர்தல் ஆணையம் தூங்குகிறதா, தமிழ்நாடு காவல்துறை தூங்குதா? இவங்களுக்கெல்லாம் தெரியாத அவருக்கு தெரிய வந்து அவர் நாளைக்கு இங்க கூப்பிட்டு சொல்றாருங்கிறதுல ஏதாவது பேசிக்கா ஒரு இது இருக்குங்களா? யார் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ட்வீட் போட்டு கிளப்பி விட்டான்னு தெரியும், அவர் பின்புலத்துல யார் இருக்காங்கன்னு தெரியும். எடப்பாடியோடைய தூண்டுதலுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளார கட்சிக்குள்ளார கலவரங்கள் உண்டு பண்ணாதான் அவங்க குளிர் காய முடியும். அதுக்காக மட்டும்தான் பண்றாங்களே தவிர எங்க தலைவருக்கு ஒரு மாநில தலைவரா நீ எத்தனை ஜெயிச்சு கொடுத்தேன்னு கணக்காட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு. இங்க இருக்கிறவங்களை சீட்டு கொடுத்து காலி பண்ண வேண்டிய இடத்துல கிடையாது. அப்படி காலி பண்றதுக்கு அதிகாரம் இருக்கும் பட்சத்தில் அவருக்கு சீட்டே கொடுக்காத அளவுக்கு தடுக்கிறதுக்கு உண்டான அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொடுத்துட்டு நாளைக்கு தோக்கடிக்கிறது இவ்வளவு கஷ்டப்படணும்னு அவசியம். பாஜக வேட்பாளர்களுக்கு பற்றாக்குறை இருக்கா? எல்லாருமே வேற ஒரு பொறுப்புல இருக்கவங்களுக்கு மறுபடியும் சீட் கொடுக்கறது பார்க்க முடியும். திருச்சி சூர்யா மாதிரியானவர்களுக்கு வாய்ப்பு ஏன் கொடுக்கல? இல்ல, ஒரு தொகுதிக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 5 கேண்டிடேட் ஃபைட் பண்ணும். பிஜேபியில ஆள் இல்லைன்னு சொல்றீங்கல்ல, எல்லா கான்ஸ்டிடுவன்சிலையுமே வி ஹாவ் கிரெடிபிலிட்டியோட எலிஜிபிலிட்டியோட நாளைக்கு ஒரு 5 கேண்டிடேட் சொல்ற அளவுக்கு தளம் இன்னைக்கு பிஜேபியில இருக்குது. அது மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்போ ஏன் திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க அப்படின்னா அவர் நயினாரனோட இம்பார்ட்டன்ஸுங்கிறது பெருசு. அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் முதலமைச்சராக இருந்திருக்கால், பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்தவர். அவர் நாளைக்கு இங்கே இருந்தாலும் ஒரு மாநில அமைச்சர் தகுதிக்கு வரணும்னு விருப்பப்படுறாரு. அவர் இல்லைன்னா ஒரு மத்திய அமைச்சர் ஆகணுங்கிறது தான் அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்தே, அவர் பிஜேபி உள்ளார வந்ததுலேருந்தே அவருடைய ஆசை எனக்கு எம்பி. அவருக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய ஆசைங்கிறது எனக்கு எம்பி சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிறது தான். அவருடைய பதவி அதிகாரத்துக்கு அவர் தேவைன்னு எதிர்பார்த்தது. உண்மையிலேயே சொல்லணும்னா ஓபிஎஸ்ஐ அவர் எந்த அளவுக்கு ஜெயலலிதாட்ட சின்ன பிள்ளையா இருந்தாருன்னா ஓபிஎஸ்ஐ முதலமைச்சர் ஆக்கலாமா அப்படின்னு அந்த அம்மா அவங்க மேலே கேஸ் கன்விக்ட் ஆனப்போ யோசிச்சதை விட நயினார் நாகேந்திரனை முதலமைச்சர் ஆக்கலாங்கிற எண்ணங்கள் தான் ஜெயலலிதாட்ட அதிகமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவத்தோட இருந்தவர். அவருக்கு அந்த ஆசைகள் பல துறைகள் ஆமா இருந்தாரு, அதுக்கு உண்டான தகுதியும் இருப்பவர். அதனால நாளைக்கு வாய்ப்பு எதிர்பார்க்கிறார். தேசியத்துல முக்கியத்துவம் அண்ணாமலை அவர்கள், எல்முருகன் அவர்கள், தமிழிசை அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது சீனியர்ஸ். அப்ப டிஆர் பாலு என்ன கணக்குல சேர்ப்பீங்க, ஜெகத் ரட்சகனை என்ன கணக்குல சேர்ப்பீங்க,
நாளைக்கு டிஎம்கே ஆல்ரெடி எம்பியா இருந்தவங்க நல்லா செயல்பட்டு இருக்காங்க, மீண்டும் கொடுக்குறாங்க. அதேதான் இவங்க வந்து சார், அவங்க நாளைக்கு ஆளுநரா இருக்கவங்க ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க, அதாவது தலைவரா இருக்கவர் நிக்கிறாரு, மத்திய அமைச்சரா இருக்கவரும் நிக்கிறாரு. பொன்னாரண்ணன் ஒரு தடவை நின்று ஜெயிச்சிருக்கிறாரு, சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தாரு, ஒரு தடவை தோத்தாரு, மறுபடியும் தேர்தலில் களமிறங்குறாரு. தயாநிதி மாறனும் போன தடவை தோத்தாரு, மறுபடியும் ஒரு தடவை ஜெயவர்தனை எதிர்த்து தோத்து மறுபடியும் களமிறங்கி ஜெயிச்சார். அது மாதிரி ஒரு வாய்ப்பு பொன்னாரண்ணன் ட்ரை பண்றாரு. தமிழிசைக்காவை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதியாக அவங்க ஒரு பதவியை அலங்காரம் பண்ணல. தூத்துக்குடியில் நின்னாங்க, தோத்தாங்க. அவங்க உழைப்புக்கு உண்டானவங்க அங்கீகாரமா தேசியம் ஒரு கவர்னர் கொடுத்தது. இருந்தாலும் நான் திரும்பி நின்று நான் எலெக்டட் மெம்பர் ஆகணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. நாளைக்கு பெரிய பதவி போதும்பா, கவர்னர் யாரா இருந்தாலும் சரி, கவர்னரோட போதும், இதுக்கு மேல என்ன இருக்குதுன்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க. மறுபடியும் வரணும், மக்களுக்கு சேவை செய்யணும். சார் பவர் தான் வந்துருச்சு. இதை விட நான் சிஎம் ஈக்குவல் புரோட்டோகால் 10 கான்வாய் வண்டி, உங்களுக்கு பெரிய பங்களா, சுற்றி 10-20 போலீஸ், எது கேட்டாலும் செய்யறதுக்கு ஆட்கள், ரோடு பிளாக் பண்ணி போற அளவுக்கு ஒரு உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் திரும்பி எதுக்கு சார் கிரவுண்ட் லெவலுக்கு வரணும்? கொஞ்சம் பேசிக்கா யோசிச்சு பாருங்க. அதனால இறங்குறாங்கல்ல, எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, மக்கள் அரசியல்வாதினா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்ச அரசியல்வாதி. கனிமொழியுமே அதான். முன்னாடி 2 தடவை ராஜ்யசபால இருந்தாங்க, மக்களால தேர்ந்தெடுக்கப்படணும், தூத்துக்குடிக்கு போனாங்க. ஸோ அதே எண்ணத்துல அவங்க திரும்பி களமிறங்குறாங்க, ஜெயிப்பேன்னு நினைக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சார் எல்லாத்துக்கும், எனக்குமே சரி, நீங்க எனக்கு ஏன் கொடுக்கலன்னு சொல்றதுக்கே சொல்றேன். நான் ஒரு கட்சியிலேருந்து வந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே வந்ததுக்கு உழைக்கணும், அவ்வளோதான். எதிர்பார்ப்புகள் எல்லாத்துக்கும் இருக்கும். யாரும் கொடுத்தா எதையும் வேணான்னு சொல்ல போறதில்ல. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஆசைகள் இருக்க தான் செய்யும். பட் அந்த முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள், அது நாளைக்கு அவங்க கையில இருக்குது. நம்மளை இருந்து கல்லெறியறது சரியான்னு தெரியல. நாங்கள் பறவைகள் திருச்சிக்கு வேண்டாம் அப்படிங்கன்னா அதை நீங்க கட்சிக்குள்ள பேசணும். சமூக வலைதளங்கள்ல ட்வீட் போடுறது சரியான. நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன். முதல்ல தலைமையில இருந்து உங்களை நீங்க தான் வேட்பாளர்னு சொல்றதுக்கு முன்னாடி, நாளைக்கு நீங்களே போஸ்ட் கிரியேட் பண்ணி, நீங்களே போஸ்டர் ஒட்டுறது, நீங்களே உங்களோட ஃபேஸ்புக்லையும் சோசியல் மீடியாலையும், அடுத்தது நீங்க தான் திருச்சிக்கு மலைக்கோட்டையை பின்னாடி போட்டுக்கிறது, உங்களை முன்னாடி போட்டுக்கிறது, ரங்கராஜ கும்பலமங்கலத்தை போட்டுக்கிறது, உங்களே போட்டுக்கிறதுனா, தலைமையோட அறிவுக்கு முன்னாடி நீங்க நாளைக்கு பண்றது சரியா? முதல்ல தலைமை கண்டிக்கணும் சார். நாங்க ஏன் அரசியல் பண்ணணும்? நாளைக்கு அந்த கட்சிக்குள்ளார களத்துல நிற்பவர்கள் நாங்க, நல்லது கெட்டதை பாக்குறது நாங்க. நீங்க 2.5 வருஷம் அந்த ட்வீட் போடுறது உங்களுக்கு தெரியுதுன்னா அண்ணாமலை அவர்களுக்கோ டெல்லி தலைமைக்கோ தெரியாதா? அவரு ஏன் ஃபைட் பண்ணணும்? எனக்கு எங்க வலிக்குதோ, நீங்க ஏன் வீட்டுக்குள்ளார நீங்க உள்ள வருவேன் என் அனுமதி இல்லாங்கிறப்ப, நான் அண்ணாமலை நான் ஏன் கேட்கலாங்கிறீங்க? இட் இஸ் மை ஹவுஸ். நான் தான் அதை நாளைக்கு பெருசா சென்சேஷன் நடக்கும். கடுப்பு எனக்கு தான் வரணும். சார் நீங்க தப்பு கிடையாது, தாராளமா நில்லுங்க, அது எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சியமனையும் கிடையாது. ஆனால் விருதுநகர்ல ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குறீங்க, திடீர்னு நாளைக்கு அவங்க ராதிகா சரத்குமார் நிற்க போறாங்கன்னு உடனே நீங்க வரீங்க. வரப்ப ஏன் உங்களுக்கெல்லாம் நாளைக்கு உங்க ஊர்ல நின்று ஜெயிக்கணும், என் ஊர்ல நான் அரசியல் செய்யணும், என் ஊர்ல நான் களத்தை ஏற்படுத்தியிருக்கேன், சமுதாயமே இல்லைன்னு பேசுவாரு ராமசீனிவாசன். அப்படி இருக்கிறப்ப ஏன் ரெட்டியாருங்கிறதுனால நாளைக்கு வேற இடத்துலயும் பெருசா போய் நிக்கிறதுக்கு வருத்தப்படுறாரு? ஊருக்குள்ளேயே தான் நிக்கணும்னா அப்ப அண்ணாமலை அவர்களுக்கே அது பொருந்தும் இல்ல சார். நான் பறவைகள் வேண்டாம், அப்ப கோயம்புத்தூர்காரங்க நினைக்க மாட்டாங்க. நிக்க வேண்டியது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநில தலைவராக இருக்கிறார். அவர் விருப்பப்பட்டு மாநில பொதுச் செயலாளர், அவர் விருப்பப்பட்டு போகவில்லை. அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் கூடயே இருக்கிறேன். எனக்கு தெரியும் அவருக்கு விருப்பம் கிடையாது எம்பியில நிக்கிறதுக்கு. இது தேசியத்தின் முடிவு, ரைட்டா? நீங்க அப்படி இருக்கிறவங்க தமிழிசைக்காக தென்சென்னைக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்படியே கவர்னர் ராஜினாமா பண்ணிட்டதுனால அவங்க தூத்துக்குடியில தானே தொட்டாங்க, திரும்பி அங்கேயே போயிருக்கலாம்ல. மேல முடிவு எடுக்கணும், அதுக்குள்ளார நீங்க ஆடக்கூடாது. அதுதான் பிரச்சனையே. அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஒரு இடத்துல இருந்து சம்பந்தமே இல்லாத கான்ஸ்டிட்யூன்சி இல்ல, உங்களுக்கு நான் இந்த இடத்துல நிக்க போறேங்கிறப்ப திருச்சிக்கும் உங்களுக்கும் எந்த வகையில் சம்பந்தம் இருக்கிறது? நீங்க எங்க சார் தெரியப்படுத்தணும்? சார் நீங்க பப்ளிக் போரத்துக்கு வரந்தா நான் பப்ளிக் போரத்துக்கு தான் வருவேன். நீங்க எங்க நாளைக்கு உங்களுடைய ப்ரொபகண்டாவை எடுத்து வைக்கிறீங்களோ அப்ப என்னோட கவுண்டர் ப்ரொபகண்டாவை எதிர்த்து அதிமுக எதிர்த்து அரசியல் செய்யாம எல்லாத்தையும் சேர்ந்து இவர் இங்க வந்தா டெபாசிட் போகும்னு பேசுறது சரி. திமுகவை எதிர்ப்பதும் சரி. கட்சியின் கட்டுப்பாடுங்கிறது என்ன இருக்கு? உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடு ஒரு கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளருக்கே இல்லையே. அப்படிங்கிறப்ப அப்ப நான் அந்த கட்டுப்பாட்டை மீறி தானே ஆகணும். அந்த கட்டுப்பாடுங்கிறது தலைமை அறிவிக்கும் வரை நாளைக்கு நீங்க கட்டுக்கோப்போட நீங்க கம்முன்னு இருந்திருக்கணும். நீங்கள் எல்லையை மீறி போகும்போது அதுக்கு உண்டான பதில நான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரியாலிட்டி சொல்லிடுறேன். இது நான் இவருக்குன்னு மட்டும் போடல, இட் இஸ் ஜெனரல் மைண்ட் செட் ஆஃப் திருச்சி கான்ஸ்டிட்யூன்சி பீப்புள். அவர் வந்தா நமக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நீங்க யோசிச்சு. எனக்கு இப்பயும் தான் கிடைக்கலையா? நான் அப்பயும் பேட்டி எடுத்தவங்க எல்லாத்திட்டையுமே சொன்னேன், எனக்கு சீட்டு வேணாம். சாருபாலா தொண்டை மண்ணு முன்னாடி மேயரா இருந்தவங்க, உங்களுடைய சேனல் கருத்து கணிப்புமே அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு போட்டிருந்தீங்க. அவங்க நாளைக்கு டிடிவி தினகரனோட கூட்டணியில கடந்த 2019 நிக்கிறப்ப சின்னமே இல்லாம 1 லட்சத்துக்கு மேல வாங்கினாங்க. இன்னைக்கு களம் நல்லா இருக்குது. இப்ப உண்மையிலே துரை வைகோவுக்கு அவங்க மந்திரிகளோட பிரச்சனைகள்னால தீப்பெட்டியும் இல்லை, பம்பரமும் இல்லை, தீப்பெட்டி வச்சு போறாரு. நல்ல மக்கள்கிட்ட பெரிய வரவேற்பு இல்லை. நாளைக்கு புதுக்கோட்டை ஏடிஎம்கேலையுமே மணல் மாஃபியாவை சார்ந்த ஒரு வேட்பாளர், புதுக்கோட்டையை சார்ந்தவர், ஒன்றும் ஐடென்டிக்கலி கருப்பையாவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஃபேஸ் வேல்யூ இல்லை.
அப்ப நாளைக்கு சார்பாலா தொண்டைமான் நின்றிருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு வெற்றி உறுதி. நான் சீரியஸா செந்தில்நாதன் அவர்களுக்கும் இருக்கு தளம் இருக்குது. பட் அவங்கங்கிறப்போ மன்னர் ஃபேமிலி, அவங்க ஒரு புதுக்கோட்டை மன்னரா இருக்கிறப்ப அந்த கான்ஸ்டன்சிலையும் அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருந்திருக்கும். இங்கேயும் தெரிந்த நபர் மேயரா இருந்திருக்காங்கிறப்ப ரெண்டு பக்கத்து செந்தில்நாதன் திருச்சியை சார்ந்தவர், புதுக்கோட்டையில் அறிமுகம் இல்லாமல் இருந்தாலும் இவங்க 2 மாவட்டத்திலையுமே ஒரு பேஸ் வேல்யூ இருக்காங்க. நான் எதுக்கு சொன்னேன்னா, எனக்கு வேணாம்பா நீ ஜெயிக்கிற கேண்டிடேட் கொடுன்னு தான் சொன்னேன். நான் பப்ளிக் அவர் வந்து டெபாசிட் போகுங்கிறதெல்லாம் என்ன சார்? சார் உண்மையிலே வராது சார். சார் ஆனானப்பட்ட நேரு 30 வருஷமா திருச்சியில சாம்ராஜ்யம் பண்றாரு. ஸ்டாலின் வந்து நாளைக்கு நீங்க உங்க மகனை திருச்சியில நிறுத்துங்கன்னு கேட்கறப்ப நேருவே நாளைக்கு திருச்சியில அவர் மகனை நிறுத்துறதுக்கு பயப்படுறாரு சார். நேருவும் சீனிவாசனும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். நீங்க 2 பேருமே வந்து நீங்க பாத்திருப்பீங்களா ஜாதி மீட்டிங், ரெட்டியார்கள் மீட்டிங் நடந்தப்ப கூட நேரும் இவரும் தான். அதான் எல்லாம் இவங்க அனைத்து கட்சியிலையும் இவங்க ஆட்கள் பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னு காட்டிக்கிறதுக்கு எல்லாம் பெருமையா உட்கார்ந்தாங்கல்ல. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் உண்மையிலே இவரே பயப்படுறாரு, சாம்ராஜ்யம் படைக்கிறவர் பயப்படுறாரு. அப்ப உங்கள் களம் என்ன ஆகும் சார்? திருநாவுக்கரசர் வெளியூர், அதுக்கு முன்னாடி எல் கணேசன் வெளியூர், இப்ப துரை வைகோ வெளியூர். இது மாதிரி எப்ப பார்த்தாலும் திருச்சியை வேறு ஊரை சார்ந்த வேட்பாளர்களை நிறுத்துவதை ஒரு பொதுவான வேலைகளா எல்லா கட்சியிலையும் இருக்குது. இவரையும் கொண்டாந்து நிறுத்தினீங்கன்னா சார் அவர் வருவாரு, ஜெயிச்சாலும் அந்த தொகுதிக்குள்ளார பெருசா இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. தோத்தாலும் எனக்கு நட்டம் இல்லைன்னு மதுரையில கறிதோசை சாப்பிட போயிருவாரு. அப்புறம் நாங்க எப்படி திரும்பி அரசியல் பண்றது? கொஞ்சம் ஏதோ நீங்க திமுக காரரை பத்தி பேசுறீங்களா இல்ல உங்க கட்சிக்காரரை பத்தி பேசுறீங்களான்னு சந்தேகம் வருது. எனக்கு விஷயம் என்னன்னா, நடக்கிறது எப்படி இருக்குதோ களத்துக்கு கட்சிக்கு எது நல்லதோ அதை தான் பார்க்கணும். நான் விருப்பப்படலப்பா, கட்சியில முடிவு பண்ணாங்க அதனால நிக்கிறேன், நீங்க எல்லாம் என் கூட இருங்கன்னு கேட்கறது வேற. ஒருவேளை அவர் திருச்சியிலேயே நிக்கணும்னு அவர் முடிவு பண்ணியிருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? இதற்கு முன்னாடி திருச்சியில யார் யார் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்கிறா, இல்ல யார் தகுதியான வேட்பாளர்களா? இப்ப நாளைக்கு எனக்கும் எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, நானும் தானே சீட்டு கட்டிருந்தேன். அப்ப நீங்க என்னையெல்லாம் கூப்பிட்டு வச்சு, தம்பி நான் விருதுநகர்ல வேலை பார்த்தேன், அங்க நாளைக்கு கூட்டணிக்கு போயிருச்சு, நான் இங்க இருக்கலான் இருக்கேன், நீங்க எனக்கெல்லாம் கூட இருந்து வேலை செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தா பெரிய மனுஷன், நீங்க சீனியர் முன்னாடி பேராசிரியர்னு போடுறதுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டியை ப்ரூவ் பண்ணீங்கன்னு அர்த்தம். சில்லுண்டி பையன் மாதிரி உட்காந்துட்டு ஒரு 10 பேரை இப்போ சிஸ்டத்தில் வச்சு டிசைன் பண்ணி கார்டு போட்டு விடுன்னா நாளைக்கு அதை நீங்களே அஃபிஷியல் அக்கௌண்ட்ல போடலாமா? நீங்களே வாட்ஸ்அப்ல ஊர்ல இருக்கவனுக்குலாம் அனுப்பலாமா? இல்ல நீங்களே போஸ்ட் விட்டு சொல்லலாமா? பர்சனல் ஈகோவா அதுல? இத செய்யறது தவறு. நீங்க சம்மதியே இருந்தா ஒருத்தர் அவர் கட்சியில ஒருத்தர் ஒரு பொறுப்புல இது எல்லா கட்சியிலயும் நடக்கும். அது தவறா இருந்ததுன்னா நம்ம வந்து நீங்க உங்க மாநில தலைமைக்கு தானே தெரியப்படுத்தணும், இப்படி பண்றாங்க, இது சரியா இருக்கு தப்பா இருக்குன்ட்டு. எந்த விதமான இதுக்கும் போகாம வேடந்தாங்கல் பறவை அவரை நீங்க நிப்பாட்டினா அது வரைக்கும் கூட டாக்ல இல்லாது, நீங்க போட்டதற்கு பிறகு தான் அது டாக்கா மாறுது. கரெக்ட் தான். நான் என்ன செய்யணும்னா, அதாவது நான் என்னைய பொறுத்த வரைக்கும் பேசும் பொருள் ஆகணும், நான் செய்யல, நான் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு செஞ்சேன். இவர் வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல்லு, அதனாலதான் இருந்துட்டு போட்டோம். நான் தான் ஒண்ணு சொல்றேன், ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் மை கட்சிக்காக தான் உழைக்கிறேன், தலைவருக்காக உழைக்கிறேன். ஏன் உண்மையா புரிஞ்சுக்குவாங்கிறதுக்கு நான் உண்மையா தான் இருக்கிறேன். ஒரு சூழ்நிலையில எனக்கு தெரியும், இன்னைக்கு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையானவர்கள் என்னை வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல்லா தான் பாக்குறாங்க. ஆனா திமுக என்னை எந்த அளவுக்கு இவ்வளவு வழக்கு 14 வழக்குகளும் 32 நாள் சிறைச்சாலை, இன்னைக்கு வரைக்கும் ட்விட்டர்ல ஸ்டாலினும் உதயநிதியும் எல்லாரும் என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அமர் பிரசாதையும் அண்ணாமலைன்னு கூட பிளாக் பண்ணல, கடுமையாக விமர்சனம் பண்றவங்கள என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, என் மேல் திமுகவினர் இருக்கும் கோபம் என்னங்கிறது எனக்கு புரியும். நாளைக்கு நான் அவங்களை எவ்வளவு எதுக்குறேங்கிறது மக்களுக்கும் ஒரு அளவுக்கு புரியும். நாளைக்கு உங்களுக்கு கட்சியில இருக்கவங்களுக்கு புரியலன்னா அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையாக இருக்கிறேன், ஏற்றுக்கொண்டால் உழைப்பேன், இல்லைன்னா பெரிய கும்பிடு போட்டு எனக்கு நாண்டு வெளில போயிடும். எனக்கு சத்தியமா எனக்கு தெம்பு இருக்குது, உழைக்கிறதுக்கு தகுதி இருக்குது, என்கிட்ட திறமை இருக்குது, ஏற்றுக்கிட்டா வச்சுங்க, இல்லைன்னா எனக்கு அவசியம் இல்லைன்னு போயிடும். பட் ஒன் திங், இதெல்லாம் சுயமரியாதையை பேசிட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிறப்ப என்ன வேணாலும் நீங்கள் செஞ்சுட்டு போங்க, நான் தேசியத்துக்கு கட்டுப்பட்டுட்டு வாய முடிட்டு இருப்பேன், என்னால் இருக்க முடியாது. இதே நாளைக்கு மத்திய சென்னையில் வினோஜ் நிற்கிறாரு நின்றுட்டு நான் வந்து அங்கே ஒரு 4 போர்டு போட்டேன்னா நாளைக்கு சும்மா இருப்பீங்களா? இல்லை கோயம்புத்தூரில் மாநில தலைவர் நிற்க போகிறாரு, நாளைக்கு நான் அங்கே போய் நிற்கவா? நாளைக்கு நான் எல்முருகன் நிற்கிற ஊட்டியில் போய் நாளைக்கு நான் போர்டு வைக்கவா? அங்கங்கே பிரச்சனைகள் வருமா வராதா? எங்கே மோதுறீங்களோ அங்கே வரும்ல. நீங்கள் நாளைக்கு நான் வேறு கட்சியிலேருந்து வந்தேன், அவனா சின்ன பையன், நீங்கள் சாதாரணமாக நினச்சா அப்போ நான் களத்தில் வேலை பார்த்துருக்கேன்னா அந்த தொகுதிக்குள்ளார எனக்கு இருக்கிற முக்கியத்துவத்துக்கும் அப்புறம் நான் எப்படி ரிட்டைலேட் பண்ணுறது பண்ணி தானே ஆகணும். இப்போ கட்சிக்குள்ள ஒரு ஸ்பிளிட் வராதா இப்படிலாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் தொண்டர்கள்ட்ட? சார் நான் ஒன்று சொல்லவா, எங்களோட இது மண்டல் ரீதியாக இருக்குது. 15 மாவட்டங்கள் ஒரு பெருங்கோட்டம். இவர் இந்த பெருங்கோட்டமே கிடையாது, 15 மாவட்டத்துக்குள்ளார கூட அவர் கிடையாது. தொகுதி மாறுறது கூட பிரச்சனை இல்லை, அவர் இந்த பெல்ட்லேயே அவர் கிடையாது, கம்யூனல் பேஸும் கிடையாது. சார் ரியாலிட்டி யோசிப்பாங்க, என்ன தளத்துல நாளைக்கு நான் டிபேட்ல நான் வேலைக்கு வரேன் பார்த்துலாம் நாங்க வேட்பாளரை நிப்பாட்ட மாட்டோம்னு பேசுறோம், அதுவும் இல்ல, எதுவுமே இல்லைங்கிறேன். இதனால கூட நாளைக்கு நான் இதை கேட்கறேன்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கா? நான் டிபேட்ல வேலை கேட்கறேன், இதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண என்ன வேலை செஞ்சேன்னு ஒரு ப்ரொஃபைல் பார்ப்பீங்களா? ஏதாவது வகையில இந்த கம்பெனிக்கு செட் ஆவானா? அது மாதிரி திருச்சி தொகுதிக்கு எந்த வகையில அவர் செட் ஆவாருன்னு அவர் யோசிச்சாரு எனக்கு புரியவே இல்லை. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்திருக்கலாமே, ஏன் அதுக்குள்ளார ஆடுறீங்க?
அது நாளைக்கு திருச்சி சூர்யாவா இல்லை ராமசீனிவாசனான்னு தேசியம் சொல்லட்டும். அதுக்குள்ளார நீங்கள் ஏன் பண்ணீங்க? நான் எனக்கு பண்ணப்பயுமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். பட் ஆனால் நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு இல்லை, உங்களுக்கு கிடைச்சா கட்சி வீணாக போயிடும். ரங்கராஜகுமாரமங்கலம் இதற்கு முன்னாடி 2 முறை அமைச்சராக இருந்திருக்காரு. இன்னைக்கு உண்மையிலேயே நேரடியாக பிஜேபியை களம் இறக்கி இருந்தால் திருச்சியில் 2வது இடம் கன்ஃபார்மாக வந்திருக்கும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். பாமக அங்க வெற்றி சார் நான் என்னோட கன்ஃபர்மேஷன் நான் புரியுது. டைரக்ட் தாமரைக்கு சொல்றேன். அப்படி இருக்கிற மாதிரியான ஒரு தொகுதியை ஏன் வீணாக்குறீங்க? நம்பர் ஆட் பண்ணிருக்கலாம்ல. இப்ப நான் சொல்ற 10ல் நாளைக்கு திருச்சி சொன்னேன்னா திருச்சியும் சொல்லல, மதுரையும் சொல்லல. மதுரை சொல்ல மாட்டீங்க. எதுக்கு வரதான் தான் சொல்லுவாங்க. ரியாலிட்டிக்கு சொல்றேன் நான். சும்மா நாளைக்கு பேச்சப் பண்ணணும்னு செய்யக்கூடாது சார். நீங்க வயதில் மூத்தவர்கள், பேராசிரியராக இருக்கிறீங்க, படித்தவர்கள், கட்சியில் மூத்த பதவியில் இருக்கீங்க, எங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கணும். நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படி தான் நாங்கள் இருப்போம். நாங்கள் சின்ன பசங்க கொஞ்சம் எடுத்தாங்க கவுத்தோன்னு செய்கிறப்ப கூட நீங்கள் வழிகாட்டுறவங்க. நீங்கள் எப்படி கரெக்டாக நடந்துக்கிறீங்களோ அதுக்கு மாதிரி தான் நம்ம செய்ய முடியும். நீங்கள் செஞ்சதுக்கு உண்டான பதிலை தானே எடுத்தேனே தவிர, பட் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு அவரே நாளைக்கு அவர் வேண்டியவங்ககிட்ட சொன்னது, எனக்கு 2 நாளைக்கு ஃப்ரீயாக பப்ளிசிட்டி தேடி கொடுத்துட்டா எனக்கு ஓட்டு செலவுக்கு காசு கொடுக்குறது கூட மிச்சம் போலன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அதுமாரி அவரை நாளைக்கு 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு தானே நான் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பேச்சு. அதே ராமசீனிவாசன் அவர்கள் நம்ம பேட்டியிலையும் சொல்லியிருந்தாரு, வேற சில ஒரு இடத்துல பேட்டியிலையும் சொல்லியிருந்தாரு, எலெக்ஷனுக்கு பின்னாடி அதிமுக காணாம போகும் அப்படின்னு. அவரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. நாங்களா காணாம போவோம், பாஜகவுக்கு அடையாளம் கொடுத்ததே நாங்க தான் அப்படின்னு இருக்காரு. உண்மைதானே? இல்ல அது வந்து ராமசீனிவாசனை சப்போர்ட் பண்றதா இல்ல யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. கருத்து கட்சியோடதுங்க. நாங்களும் அதே ஐடியாலஜில தான் இருக்கிறோங்கிறப்ப அதை வந்து எலெக்ஷனுக்கு பின்னாடி அதிமுக காணாம இல்ல. எனக்கு ஒரு சின்ன விஷயம் புரியல. நடுவுல கூட ஏதோ ஒரு ஆனந்த விகடன்ல வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல இதே மாதிரி ஏதோ திமுக அதிமுக இருக்காது, கூடிய விரைவில் வீழ்ச்சியை சந்திக்கணும் ஏதோ அதுல போட்டிருந்தாங்கன்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து பகிரங்க மன்னிப்பு வேற கேட்டிருந்தாரு. அப்படி கருத்து சொன்னாரு. மறுபடியும் நான் என்னைக்கும் அதிமுகவுக்கு எதிரி இல்லை, நான் என்னைக்கும் இணக்கமா இருக்கிற ஆளு, நான் என்னைக்குமே அந்த கட்சியை பத்தி அம்மையார் ஜெயலலிதா மேல ஒரு பிரியம் வச்சிருந்தேன்னு சொல்லி பகிரங்க மன்னிப்பு கேட்டவர் திடீர்னு இப்ப ஏன் திரும்பி அதிமுக மேல ஒருவேளை மதுரை சலவணனை ஏண்டா இவன் இங்க இருக்கக்கூடாதுன்னு பிஜேபியில மதுரை சரவணன் இங்க இருந்து விரட்டி விட்டா நீங்க அவனை கொண்டாந்து எனக்கு எதிராகவே நிறுத்துறீங்களாங்கிற ஒரு கோபத்துல திடீர்னு சொன்னாரான்னு தெரியல. பட் அவங்க ஃபர்ஸ்ட் அறிவிச்சிட்டாங்க, நீங்க தான் 2வது அறிவிச்சு. இல்ல அது தெரியல. பட் ஆனா அவரோட பார்வையில ஒருவேளை அப்ப கூட வேற யாராச்சும் சேர்த்திருக்கலாம்ங்கிற ஒரு கோபத்துல சொன்னாரான்னு தெரியல. திடீர்னு ஏன் அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாரு இவ்வளவு டைரக்டா? தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாம, அதுதான் அவர் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ராமசீனிவாசன் அவர்கள் ஏன் திடீர்னு ஏடிஎம்கே மேல இவ்வளவு ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு? ஏதோ ஒரு கட்சியின் கருத்து இல்லையா? அப்ப இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் யாரையும் வீழ்த்தணுங்கிறது இல்லை. நாங்க வளரணும். நாங்க வளர்றப்ப நாளைக்கு நீங்க வந்து நாங்க வளர்றதை பிடிக்காம எங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க கோச்சுக்கிட்டீங்க கூட்டணிகள்ல. அதனால நாங்க வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறோம். நீங்க கூட வந்தா வாங்க, இல்லைனாலும் பரவாயில்ல. சொந்த பாக்கெட்ல இருந்து, நண்பர்கள் பாக்கெட்ல இருந்து காசு எடுக்கிற மாதிரி பண்ணாங்கன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்றாரு. பாஜக வந்து பாஜக வளர்றதுக்காக அப்படின்னு அந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரையை சொல்லல. திமுக காசே இல்லாத கிருஷ்ணசாமி ஏன் சொல்றாரு? இருக்கிறவன் பேக்கெட்ல இருந்து தான் எடுக்கணுங்கிறது. எடுத்தவன் கூட சொல்லட்டும். இவர் எதுவுமே வெறும் பேக்கெட் வச்சிருக்கிறவர் வெறும் பேக்கெட்ல இருக்காருன்னு தெரிஞ்சா இத்தனை வருஷம் அவர் கூட டிராவல் பண்ணாரு. அவருக்கு ஒரு தொண்டர்கள் யார் சார் கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாரு. அவருக்கு உண்மையிலேயே சமுதாய மக்களே அவரை மதிக்கிறது கிடையாது. அவருக்கு எங்கேயுமே பெரிய வாக்கு சதவீதம் இல்ல. தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் சில விஷயங்கள்ல மாத்தி மாத்தி நீட்லயே அவர் எத்தனை ஸ்டாண்ட் எடுத்தாருன்னு ஊரே பார்த்து ஒரே ஸ்டாண்ட் உங்களுக்கு ஆதரவா எடுத்தாரு. கட்சியில இல்ல, ஒரு ரீதியா ஒரு சின்ன பிரச்சனைகள் எடுத்தா கூட ஆளுங்கட்சி எங்க பாயலாம், இந்த கட்சிக்கு போனானா அந்த சப்போர்ட் பண்ணனால தன்னுடைய கட்சியின் தொண்டர்களை இழந்தேன், வாக்குகளை இழந்தேன் சார் நிக்கிறாரு. ஏன் நாளைக்கு திரும்பி வந்திருக்க வேண்டியதானே? இப்ப நீங்க அதிமுக சொல்வதை போல எங்க கூட இருந்தப்ப சிறுபான்மையினர் இல்ல, எங்களை விட்டுட்டீங்களா, சிறுபான்மையினர் ஓட்டு என்ன வருதுன்னு பார்க்க போறோம். கிருஷ்ணசாமி எங்களை வேணான்ட்டு போயிட்டாருல, இப்ப திரும்பி நாளைக்கு உன் சமுதாயம் பின்னாடி என்ன நினைக்குதுன்னு பாத்துருவோம். எடப்பாடி பழனிசாமியாச்சும் உங்களை மதிக்கிற அளவுக்காச்சும் நீங்க வளர்ந்துருக்கீங்களா? அதாவது எடப்பாடி பழனிசாமினா அவர் மன்சூர் அலிகானுக்கு போற அளவுக்கு கூட ஆயிட்டாரு. அப்ப கூட கிருஷ்ணசாமியை தேடல எடப்பாடி பழனிசாமி. அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உங்களுடைய சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய இடத்துல நின்று நீங்க டெபாசிட் வாங்கல சார். கொஞ்சம் கண்ணாடியை பார்த்துட்டு பேசுங்க. நாளைக்கு நீங்க எந்த வகையில நாளைக்கு நீங்க ஜாதி கட்சி நடத்துறேன்னு நாளைக்கு வெளில சொல்லிக்கிறீங்க. நீங்க கட்சி நடத்துறேன்னா முதல்ல சொல்லக்கூடாது. உங்க ஜாதி கட்சின்னு சொல்றதை விட உங்க கட்சி நடத்துறேன்னா சொல்லக்கூடாது. உங்க பின்னாடி உங்க சமுதாயமே இல்ல. நீங்க நாளைக்கு மற்றவர்கள் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் முடிஞ்சா உங்க கூடயும் ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அவரை தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். நாங்க ஒண்ணு சொல்றோம், பாரத பிரதமர் மோடி அவர்களை விரும்பி வரவர்கள் யாரா இருந்தாலும் ஏத்துக்குவோம். பட் ஆனா நாளைக்கு உன் கிரெடிபிலிட்டி என்ன, உனக்கு ஸ்டேட்டஸ் என்ன, நாளைக்கு உனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு பேசிதானே ஆகணும். எங்க கிட்ட வந்தாலும் வச்சுதான் போறோம். ஆனா அவருக்கு என்னங்கிறத சொல்லி தானே ஆகணும். அதுக்கு நாளைக்கு அவர் பேசுறப்பெல்லாம் சரி நம்ம கை காட்டிட்டு. பாஜகவுக்கு அடையாளம் காமிச்சதே அதிமுக தான். நீங்க எப்பரா என்ன அழிப்பீங்க அப்படின்னு பேசுற எடப்பாடி பழனிசாமியோட பேச்சு வந்து உண்மையா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ரிப்ளையை பார்த்தேன். அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து அவர் ராமசீனிவாசனுக்கு தான் திரும்புறாரே தவிர பிஜேபி மேலேயோ பிரதமர் மேலேயோ பாஜக தான் இல்ல சார். அந்த கண்டென்ட் ஸ்கிரிப்டட் ரீதியா நீங்க எல்லாம் பேசலாமா?
அப்படிங்கிற மாதிரி ஒரு அவரை தனிப்பட்ட முறையில் சார்ந்துதான் அவரோட ரிப்ளை இருக்குதே தவிர பிரதமரையோ கட்சியோ சார்ந்து அவர் திரும்பி பேசுற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் வாட் எவர் இட் மேபி 24க்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு மோசமான சூழ்நிலைகள் இருக்கும், கட்சிக்குள்ளார பிளவுகள் ஏற்படும். இவர் ஒற்றை தலைமைன்னு சொல்றாரு, இவர் தலைமையை ஏற்றுக்க மாட்டோம், நீ தலைமையே இல்லை, நீ தகுதியான தலைவர் இல்லைன்னு இன்னைக்கு எல்லா கூட்டணி கட்சிகளையும் மறைமுகமா சொல்லிட்டாங்க. இவருக்கு கீழே இருக்க முன்னாள் அமைச்சர்களும் அந்த முடிவெடுப்பாங்க. அதிமுக கூடிய விரைவில் சிதறும். இப்ப 2 பேரும் பிரிஞ்சனால திமுக 40க்கு 40 இடங்கள்லயும் வெற்றி பெறுங்கிற கணிப்புகள் வருது சார். சார் அது அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி. இருக்கதான் செய்யும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு சண்டை, இப்போ இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியானா எல்லாரும் பார்ப்போம், இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் எல்லாரும் பார்ப்போம், இந்தியா வர்சஸ் ஹாலண்டு பார்ப்போமா? ஸோ ஒரு ஒரு நல்ல ஒரு தகுதியான நபருக்கு எதிர்த்தாப்புல யார் போட்டியாளர், ஆப்பனண்ட் இப்ப யாரு? 2 பேரும் அயர்லாந்து டீம் மாதிரி மாறிட்டீங்க. இல்ல அதிமுக கூட்டணி, எங்களுக்கு இல்ல, பாஜக கூட்டணி. டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் தான். இந்தியா vs ஆஸ்திரேலியா டீம்ல இந்தியா ஆஸ்திரேலியாக்கு ஈக்குவலான டீம் வந்து இல்ல திமுக team. இந்தியாங்கிறது அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. ஆமா, இந்தியா அலைன்ஸ் தான், அதனால இந்தியா அதான் வச்சுக்கோ. அந்த அதனால ஐஎன்டிஐ வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க டிஎம்கேனா. இப்ப எங்களோட தரப்புல மக்களுடைய மனநிலைங்கிறது இங்க ஒரு அயர்லாந்து மாதிரி பார்க்கறாங்க. பாரம்பரியமான கட்சி ஒரு சின்னத்தோட இருக்குது, ஆனா ஒரு தகுதி இல்லாத தலைமை. ஆனா வெளியே தெரிகிறப்ப அதிமுக ரெட்டலை அப்படிங்கிறது. இங்க ஒரு ஐடென்டிக்கலி ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் வேல்யூ, ஒரு பிராண்டிங்கு, கட்சியோட சின்னம், மாநில தலைவரோட ஃபேஸ் வேல்யூ, நாளைக்கு அதை மீறி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு மக்கள் புதிதாக ஒரு எண்ணம் தோன்றப்ப இந்த எதிர்ப்பலைகளோட வாக்கு இங்க போறதா அங்க போலதான் இந்த ஸ்பிளிட் ஆகிறப்ப அது ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறது. இது களம் ரியாலிட்டியை நிலவரம். பேசுறீங்க. அதுக்கு இல்ல, இது முதல்ல உண்மை. வாழ்த்துக்கள், நன்றி. இல்ல உண்மையிலே அது வந்து ஏன்னா இவங்களுக்கு தான் போடணும். இப்ப நீங்க சொல்ற 2 பேரும் ஒன்னா இருந்தா இவனை வேணாம், இவங்க தான் ஏத்து நிக்கிறது ஒரேடியா போட்டிருக்கலாம். ரெண்டும் பிரிஞ்சு நிக்கிறப்ப இவர்களில் யாரை தேர்ந்தெடுப்பதுன்னு மக்களுடைய மனநிலைகள் கொஞ்சம் ஆசிலேஷன் இருக்கிறதுனால அதனால வாக்குகள் பிரிகிறப்ப இது ஒரு சில இடங்களுக்கு இவங்களோட கான்கிரீட்டா போறப்ப அவங்களுக்கு அது சாலி. களமே திமுக vs பாஜகன்னு மாறிடுச்சு, அதிமுக சீன்லயே இல்ல அப்படின்னு பல விஷயங்களை சொல்றீங்க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் போறப்ப எங்கேயாவது மோடி எதிர்ப்பு எடப்பாடியாவோ, மனநிலை சார். எங்கேயாவது election யாருக்கு சார் அதிமுக நடக்குது? இல்ல சார், அவர் எல்லா இடத்துலயும் பிஜேபியை பேசுறாரு, எங்க மாநில தலைவரை பேசுறாரு, பாரத எடப்பாடி பழனிசாமி சசிகலா அவர்கள் கால்ல விழுந்த போட்டோவை காமிக்கிறாரு. சார். நம்ம எடப்பாடி பழனிசாமி மோடி கூட இன்முகத்தோட இருக்கிற போட்டோவை அது காமிக்கிறாரு. இவங்களா சும்மா இல்லாம அம்புழுத்தது. கல்ல காட்டினாங்க, இவர் பாருங்க பல்ல காட்டுறாருன்னு இவர் காட்டினாங்க. அப்புறம் இவங்க சாதிக்கு பார்த்தா ஜாஃபர் சாதிக்கு போட்டோவை காட்டினாங்க, அப்புறம் அவங்க சசிகலா போட்டோ காட்டினாங்க. இவர் ஒன்று காட்ட போக இங்க ரிப்ளை வரன்னு இது இப்படியே போயிட்டு இருந்துச்சே தவிர பட் இவங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே பிஜேபி, அண்ணாமலை, மோடி சிஎம்ல இருந்து ஆரம்பிச்சு எலெக்ஷன் பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன், நாடாளுமன்ற தேர்தல் சார். அப்ப மோடி எதிர்ப்பு மனநிலையில இருக்கவங்கள்ட்ட அந்த விஷயங்கள் தானே சார் பேசணும். டிஃபீட் பண்ணணும், அவர்களை தோக்கடிக்கணும், எனக்கு வாக்களிங்க, அவர்களை வளர விடக்கூடாது, அவர்களை வாக்களிங்க, அவர் சரியா செய்யல, எனக்கு வாக்களிங்க அப்படின்னு நீங்க ஒருத்தவங்களை எய்த்தாப்புல நிப்பாட்டுறீங்கனாலே அவங்க ஆப்பனண்ட் தானே. அப்ப களம் யாருக்கிட்ட? 2014லயே அந்த களம் தான் சார். லேடியா மோடியான்னு தான் கேட்டாங்க. 2019லயும் அதே மாதிரிதான் இருந்தது, இப்பயும் அதேதான். அதே தான் இருக்கு. அப்ப என்ன வாக்கு வாங்குனாங்க? ஆளு வேற. அங்க வாங்க, மோடியான்னு கேட்டது யாரு? ஜெயலலிதா அவர்கள். இப்ப இங்க பேசுறது யாரு? 2019ல இதே வெற்றியை வாங்கின ஸ்டாலின் அவர்கள். கரெக்ட், வெற்றியை வாங்கின இல்ல, அப்ப அவங்க முட்டைதான். அந்த தேர்தல் 19ல முட்டைதான். அதுக்கு முன்னாடி ஏடிஎம் எலெக்ஷன்ல வாங்கினது இல்ல சார். அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. இல்ல 2014ல ஜெயலலிதா அவர்கள் 19ல எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுகவுக்கு எவ்வளவு இருந்துச்சு? 2019 நாடாளுமன்ற தேர்தல்ல எவ்வளவு? பாஜக தான் முட்டை சார். நாங்க இங்க பாருங்க, நாங்க ஒண்ணு சொல்றோம், எங்களுக்கு பூஜ்ஜியம் புதிதல்ல, ரைட்டா? நாங்க இன்னைக்கு புதுசா நாளைக்கு இங்க வரலாறு படைக்கிறோங்கிறோம் பாருங்க. ஆனா நாளைக்கு அதிமுகவுக்கு பூஜ்ஜியம் புதுசு, திமுகவுக்கு பூஜ்ஜியம் புதுசுங்கிறீங்க. அதனாலேயே வாங்க வச்சு காட்டு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்துன்னு பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் மிகுந்த மிக்க நன்றி.